சீமானோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அவர் கூட்டணிக்கு தான் தயார்ன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. மறைமுகமா தான் கூட்டணிக்கு தயார் இண்டிகேஷன் ஒன்று கொடுக்குறாரு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு இது புரியும். அதிமுக பாஜகவும் கூட்டணியில் சேர்வதால் அவருக்கு என்ன லாபம்? என்டிகே வாக்காளர்களுக்கு வந்து அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் அதிகம். FTP நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த வீடியோ எதை பற்றி பேச போறேன்னா, நான் ஒரு ஒப்பீனியனை ஒரு லாஸ்ட் ஒரு 6 months சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வரேன். அது நிறைய பேர் அதில் இது என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இன்னமும் என்னோட ஒப்பீனியன் கலெக்டர்ன்ற ஒரு கன்விக்ஷனில் நான் அது ஸ்ட்ராங்காக முன் வைக்கிறேன். அது ஏன்னா, நாம் தமிழர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வாய்ப்பில் இருப்பதாக நான் நம்புகிறேன். அதுக்கான முயற்சியும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் எடுத்திருக்காங்கன்ற எனக்கு தெரியுது. அது ஏன் நான் நாம் தமிழர் கட்சினா, நாம் தமிழர் கட்சின்றது 2016 தொடர்ந்து 4 தேர்தலில் தனிச்சே போட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தனிச்சே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்ற கட்சியை வந்து ஏன் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் வந்து இணைச்சு பேசுறேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முளைக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி எதனால பாஜக அதிமுக கூட்டணி வைப்பாங்கன்றதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம் தமிழர் கட்சி வந்து 4 தேர்தல்களாக யாருடனும் கூட்டணி எல்லாம் தனிச்சு போட்டியிடுறது வந்து அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு கடந்த 35 வருஷம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியுமே அது பண்ணதில்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க திமுகவோடயோ அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாமல் 4 தேர்தலுக்காக தனிச்சே களமாடுறாங்க. 50% கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பொது தொகுதிகளில் தலித் கேண்டிடேட்ஸ் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே சமயம் இன்னொரு யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகவோ அதிமுகவோ இதுவரை நாம் தமிழருக்கு எந்த ஆஃபரும் கொடுக்கல. அதாவது நான் பட்டினி இருக்கேன்றது வேற, நான் விரதம் இருக்கேன்றது வேற. சீமான் கூட்டணி போலன்னு சொல்றாரு. ஓகே, அதே சமயம் சீமானை கூட்டணிக்கு யாரும் அழைக்கவும் இல்லை, அதுதான் உண்மை. அதே சமயம் சீமான் வந்து கூட்டணிக்கு முயற்சிச்சாருன்னு சொல்ல வரல, அவரும் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறார். இப்போ 2024 தேர்தல் கடந்த ஒரு 6-7 மாசமா சீமான் உடைய நிலைப்பாடு எடுத்து பார்ப்போமே. நீங்க ஜூன் மாசத்துல என்ன சொன்னாரு? விஜயுடன் நான் கூட்டணி போறேன், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், என் தம்பியோட விஜயோட நான் கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சுன்னு விஜயோட இவர் சொல்றாரு. ஆனால் சீமானை சந்தித்ததாகவோ அவருடன் கூட்டணி பேசியதாகவோ விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் வேர்டும் வரல. இவரும் எந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணல. ஸோ அப்படியே இவர் சொல்ற பட்சத்தை படி பார்த்தாருன்னா, இவர் சொல்றதன்படி நம்ம பார்த்தோன்னா ஒரு பர்சனலாக சந்திச்சு பேசின ஒரு கான்வர்சேஷன் வந்து வெளில சொல்றது அதுவே தப்பு. ஆனால் இவர் வந்து விஜய் தன்னோட கூட்டணி வரேன்னு சொன்னால் கடைசியில் இவரே வந்து விஜயோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். விஜய் கூட்டணி வர நாம் தமிழர் கூட்டணி போறான்னு சொல்லலை, கூட்டணி இவர் இல்லைன்னு சொல்லும்போது விஜய் ஒன்றும் சொல்லலை. விஜய் நாம் தமிழர்ன்ற கட்சியை பற்றி எதுவுமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஸோ அது வந்து முதல் விஷயம். 2வது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது அவர் என்ன சொல்றாரு? அதிமுக வாக்காளர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு 2014 பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு நின்று இருக்கேன், எனக்காக ஓட்டு போடுங்க, நம்ம 2026 கூட்டணி வேணுமா வேணாமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நடத்திய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து இடும்பாவனம் கார்த்தியும் அப்புறம் மற்ற சில நிர்வாகிகளும் அனுப்பி வச்சார். அதுல உண்ணாவிரத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு. 3வதாக இப்போ சமீப காலமாக அண்ணாமலையிடம் ஒரு நெருக்கம் காட்டிட்டு இருக்கார். என் தம்பி அண்ணாமலை பாஜக வளர்ச்சிக்கு பெருசா பாராட்டி வளர்ச்சிருக்கான். மோடி வந்து போற இடத்தெல்லாம் தமிழின் பெருமையை பேசிட்டு மோடிக்கு ஒரு பாராட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சீமான் என்னோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அவர் கூட்டணிக்கு தான் தயார்ன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும், என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். சீமான் தன்னுடைய செயல்கள் மூலமாக மறைமுகமா தான் கூட்டணிக்கு தயார் இண்டிகேஷன் ஒன்று கொடுக்குறாரு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஆனா எந்த இடத்துலயும் ஓப்பனா அவர் அதை அட்மிட் பண்ண விரும்பல. ஏன்னா எங்க இருந்து அவருக்கு இன்னும் ஆஃபர் வரல. அதன் ஆஃபர் வராத சூழ்நிலை நான் வந்து 234 தொகுதியும் கேண்டிடேட் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட வேலையை பார்க்குறாரு. ஏன்னா அவர் சான்ஸ் இருக்க விரும்பல, ஆஃபர் வரும்னு அவரும் நம்பல. அப்படி ஆஃபர் வந்துச்சுன்னா அவர் ஏற்கனவே அறிவிச்ச கேண்டிடேட் வாபஸ் வாங்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா தேர்தல் தேதியில் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அறிவிக்கப்படுறதுக்கு, பி ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு.
ஸோ எப்போ வேணால் அந்த கேண்டிடேட்ஸை வாபஸ் வாங்கலாம். பட் இவர் வந்து ஒரு ஒரு ப்ரிகாஷனரி தான் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதே சமயம் இவர் தன் கூட்டணிக்கு தயார் என்ற ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக பாஜகவும் கூட்டணியில் சேர்வதால் அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு மெயினாக நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்ஸ் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது போலரைசேஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பாஜக வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓவர்வெல்மிங்கா திமுக காங்கிரஸ்க்கு போட்டுருவாங்க. அதே சமயம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் நினைக்கிறவங்க ஓவர்வெல்மிங் இந்த சைடு வருவாங்க. ஸோ அந்த போலரைசேஷன், அதுவும் நம்ம ஒரு சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகமான போலரைசேஷன்லாம் வட மாவட்டத்தில் நடக்கிறது, அது எல்லாமே ஹிந்துத்வா போலரைசேஷன், இதெல்லாமே ஹெவியா நடக்கும் பட்சத்தில் மாற்றுன்னு ஒரு பெரிய ஒரு செட்பேக் இருக்கும். இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஐயா ரவீந்திரன் நம்ம சேனல்ல பல வீடியோவில் உறுதியாக 10% தண்ணி மேலே தப்பிடுவார் சீமானு, நல்ல ஓட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு 8% கிடைச்சது. ஏன் ஒரு பிரதமர் இல்லாத தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாத சூழலில் 8% எடுத்தது ஒரு நல்ல ஓட்டு. ஆனால் இதே அந்த தேர்தலில் அதிமுகவும் பாஜக கூட்டணி இருந்ததுன்னா சீமானுக்கு ஓட்டு போட்ட பல வீக்கர் செக்ஷன்ஸை பலர் வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்காக திமுக இன்னும் கூடுதலாக ஓட்டுக்கும். ஒரு போலரைசேஷன் ஒன்றா இருக்கும். சீமானது 8ன்றது இன்னும் குறைஞ்சிருக்கும். இப்போ அதே தான் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த போலரைசேஷன் நடக்கும்போது சீமானுக்கு ஒரு செட்பேக் வரும். அந்த மாற்றுன்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு குறையும். அந்த குறையிற ஓட்டுலையும் ஒரு போட்டியாளர் இப்போ சீமானுக்கு இருக்கார். அது யாருன்னா விஜய் வந்து அக்ராஸ் செக்ஷன்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்கா அவருக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு. அது நமக்கு தெரியுது. சீமானுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. சீமானுக்கு கொஞ்சம் எலிட்ஸ் மத்தியில் அவர் கொஞ்சம் அவரை ஏற்றுக்கிறதுல ஒரு சில சங்கடங்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. ஏன் நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடாத சூழலில் கூட சீமானால் டெபாசிட் வாங்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் வந்து விஜயோட ஒப்பிடும்போது சீமானுக்கு குறைவு. ஆனால் சீமானோட வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டது, விஜயோட வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலை. விஜய் தன்னை வந்து பெருசா ப்ராஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் அது வந்து அந்த ஆல்டர்னேட் போட்ஸ் இன்னும் விஜய் பக்கத்து பெருசா போகும். அப்போ 8ன்றது ஃபர்தரா குறைஞ்சு வரக்கூடிய சூழல்ல தான் 2021 இருக்கு. அப்படி குறையும் பட்சத்தில் சீமான் வந்து ஏதோ ஒரு தனக்கு ஒரு ஹோல்டு வேணும். அப்படி 8% குறைஞ்சதுன்னா அப்ப சீமானுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அவர் அது குறைஞ்சி எவ்வளவு குறையும் சொல்ல முடியும். 5 கிலோ போயிட்டாருன்னா இன்னும் உள்ளாட்சி தேர்தல் 2.5% தான் எடுத்திருக்கா சீமான். அந்த மாதிரி ஓட்டுல இருந்துச்சுன்னா அப்ப 8 வருஷம் உழைச்சதே ஒண்ணும் இல்லாம போயிடும். அது அந்த கட்சி ஒண்ணும் இல்லாம கட்சியா போயிடும். ஸோ இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் 8%க்கு ஒரு நல்ல சீட்டு அதிமுகவும் பிஜேபியும் கொடுத்தால் அதை வாங்கி கொடுக்கலாம். திமுக சைட்ல போக முடியாது. திமுக கூட்டணி வந்து அவங்க இடம் இல்லை, சீமானை அகாமடேட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்ல, சீமானோட ஓட்டர்ஸ் தேர் மோர் ஆன்டி டிஎம்கே தேன் ஆன்டி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே பல இடங்கள் எடப்பாடி அவரும் தமிழர் தான், இது தைப்பூசத்துக்கு அவர் தான் விடுமுறை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எடப்பாடியே பாராட்டியிருக்காரு. என்டிகே வாக்காளர்களுக்கு வந்து அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் அதிகம். அப்படி எடப்பாடி ஒரு பச்சை தமிழன் அந்த ப்ரொஃபைல்ல செட் ஆகிறதால இந்த அணியில ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவருக்கு கிடைக்கும் போது அந்த அணியில போனாங்கன்னா கொஞ்சம் சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கு. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பார்வையில சொன்னேன். அதே சமயம் சீமான் வந்து 30 சீட்டு குறைவாக எடுக்கும் பட்சத்தில் அவர் வந்து அந்த கூட்டணி ஆப்ஷன் எடுக்காம தனிச்சே போயிடுவார்னு நினைக்கிறேன். பட் தனித்து போறதுல இருக்க ரிஸ்கை வந்து அவர் இப்போ உணர்றாருன்னு நினைக்கிறேன். முக்கியமா எப்போ வந்து வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜயுடன் கூட்டணி என்ற சீமான் சொன்னாரோ அப்பவே வந்து விஜய் தன்னுடைய வாக்குகளை பிரிப்பார் அவர் நம்புறாரு. ஸோ அது வந்து அந்த ஒரு எண்ணம் அவருக்கே வரும்போது அந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரா அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே அந்த ஆஃபரை பொறுத்தா இருக்கு. சீமானையும் நான் குறைத்த மதிப்பில்லை. அந்த அப்படி சீமான் ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணும்போது அதிமுக பாஜக நாம் தமிழர்ன்றது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். அது ஒரு வெற்றி கூட்டணியாக கூட அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதான் என்ன வர. ஸோ இதை வந்து அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் நிச்சயமா அந்த ஒரு வருஷத்துல நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க சீமானை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம்.